கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாஸ்டர் ஸ்ரீவன் அவருடைய இரண்டாவது மகள் மெடிக்கலுக்காக சீட்டு கிடைச்சிருக்குது. அது தேவன் முன் தீர்மானிக்கப்பட்ட திட்டம். எல்லாரும் நினைப்பீங்க, அவரால முடியுமா? மகள் இப்படி ஆசைப்படுறாங்களே, அல்ல. மரியாதை பார்த்து தேவதூதன் இது எப்படி ஆகும்? இந்த தேவதூதனை பார்த்து மரியாதை கேட்கப்பட்டது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது அனாதி தீர்மானத்தினால சிவனுடைய மகளுக்கு இது முன் தீர்மானிக்கப்பட்டது. தாயின் கரவிலே மகள் இந்த மாதிரி பதிவு படிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு செய்கிறார். ஏன்னா நானும் சிஎன் பாஸ்டும் பார்த்தீங்கன்னா இதுக்காக 1/2 மணி நேரம் பல தடவை போன்ல நாங்கள் 2 பேரும் வெளியூருக்கு போயிருக்க சொல்ல கூட போன்ல நாங்கள் 2 பேரும் 1/2 மணி நேரம் பல தடவை கூடியும் ஜெபிச்சு இருக்கிறோம். போன்லயே நிறைய ஜபம் பண்ணதுனால்தான் இந்த தேவ சித்தத்தை தேவனே அந்த மகள் இப்படி படிக்கணும்ன்றது இந்த செய்கையும் விருப்பத்தையும் ஆண்டவர் தான் பிலிப்பியர் 2:13 பிரகாரம் செய்கையும் விருப்பத்தையும் தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்கையும் விருப்பத்தையும் மனுஷனுக்குள்ளே அவர் உண்டாக்குறாரு. ஒவ்வொரு மனுஷனும் அதுதான் அந்த மகளுக்குள்ள தேவன் செய்கையும் விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்தை அந்த மகளுக்கு. எல்லாருமே டாக்டர் படிக்க முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் படிக்க முடியாது. அதனால இந்த ஃபீல்டை ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். அதனால் அதுக்கு ஒத்துழைப்பா தன்னுடைய தகப்பனா இருக்கிற சிவனுக்கு இந்த தேவன் இந்த பாரதத்துக்கு இதை செய்யறார். இதை பாருங்க, இது தேவ சித்தம். இதுக்கு நீங்க கட்டாயம் ஜெபிக்கணும். ஆனா இன்னொன்னு ஒரு தேவைக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்தை நல்லா கவனிச்சுங்க, இதை முழுதும் பாருங்க. ஆனா இந்த காரியத்துக்கு நீங்க ஸ்தோத்திரம். யோவான் 6:6 அவர் 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேல ஆகாரம் கொடுத்த முன்பே பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்திருந்தார். அங்க போட்டு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பிலிப்பை சோதிக்கும்படியே கேட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 11 யோவான் 6:11 தேவன் 2 மீன் 5 அப்பங்களை ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப ஏன் ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, அப்ப பாஸ்டர் சியோன் அவர்களே நான் ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அவரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்துடுறாரு. நான் கேட்கல, நீ தேவையை அறிஞ்சு எனக்கு 10,000 ரூபாய் தேவைன்னா ஒரு தேங்க்ஸ்ப்பா நன்றின்னு சொல்லி நன்றி தேங்க்ஸ் பேர் தான் ஸ்தோத்திரம். இதே அவர் என் தேவையை அறிஞ்சு தராத இருக்கிற அப்போ அவர் ஒரு 10,000 ரூபாய் தேவை சூழ்நிலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் கேட்கறது பேர் தான் ஜெபம். ஆண்டவர் என் சூழ்நிலையை சொல்லி நான் கேட்கறது தான் ஜெபம். ஆனா ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணா போதும். இது இந்த மகளுக்கு இந்த மாதிரி படிப்பு தேவன் தான் திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு தகுந்த பணத்தையும் தேவன் தருவார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்க தான் இந்த சீட்டை கொடுத்தீங்க, படிப்பு கொடுத்துருக்கிறீங்க, இந்த மகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், பணம் தேவையை சந்திக்க போறீங்க, நீங்க எல்லாம் பண்ண போறீங்க. அதுக்காக நீங்க சபையா இருக்கும் மொத்த பேரும் அவருக்கு வேண்டியப்பட்டவங்க எல்லாமே என்ன போல பாஸ்போர் விசுவாசிகள் எல்லாமே இந்த மகளுக்காக 1000கணக்கான கோடிக்கணக்கான ஸ்தோத்திரங்களை இந்த சீட்டுக்காகவும் 10 லட்ச ரூபா தேவைன்னு சொல்லி இருக்கிறார். அந்த பணத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி அவரு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணினே இருங்க. நீங்க பாருங்க, ஒரு மன விருப்பத்துல நீ எவ்வளவு இருந்தா என்ன கூட இன்னைக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க, 10 லட்சம் ரூபாய் தேவைன்னு போட்டுருவாங்க. சொன்னேன் 10 லட்சம் ரூபாய் உங்களால முடியாது, நீங்க 500 ரூபாய் தான் சொல்லுங்க, அதுவும் பணம் தான். உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவர் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னா இந்த மாசம் சில பேருக்கு நான் பண்ணிட்டேன், அடுத்த மாசத்துல நான் பண்ணலாம். அப்ப அடுத்த மாசம் தான் யோசனை பண்ணணும். கட்டாயமாவே சில பேருக்கு உள்ளத்துல ஆண்டவர் பேசுறார். நீங்க சப்போர்ட்டுக்காகவும் இந்த பொண்ணு சீட்டுக்காகவும் தேவன் தந்ததுக்காக தந்துட்டாரு, 10 லட்ச ரூபாய் தந்துட்டாரு, அதே மாதிரி சீட்டு தந்துட்டாரு. அதுக்காக நீங்க தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன்னா இது தீர்மானிக்க. அதனால நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினே இருங்க. ஆண்டவர் நம்ம தயவுள்ள சித்தத்தின் பிரகாரம் நீங்க என்ன விருப்பப்படவும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா இது ஏற்கனவே தேவனை தீர்மானிச்சு கொடுத்துட்ட காரியம். அதுக்காக ஆண்டவர் 2 மீன் 5 அப்பங்களை வைத்து இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ண மாட்டார். விசுவாசம் உன்னை குணமா, நீ போகிற வழியில சுகமாக ஒரு இடத்துலதான் ஜெபம் பண்ணிக்கிறார். லாஸ் ஆயிருக்காங்க 11 எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல அவர் உன் விசுவாசம் ரட்சிக்கும், இதை சுகமாக்க நீ வல்லவராக கேட்டா வல்ல கைய நிறைய. ஆனா ஸ்தோத்திரம் கூட சில இடத்துல தான் ஸ்தோத்திரம் பண்றாங்க. இதான் வரணும்.
பிதா எங்கெங்க ஆயத்தம் பண்ணி இயேசுக்காக வச்சிருக்கிற அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்போ இது இந்த மகளுக்கு சீட்டு ஆயத்தம் பண்ணிக்கிறாரு. இந்த பணத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இது மனிதர் கையில இருக்குது. மனிதர் கையில இருக்கிறது பாஸ்டர் சியோன் கைக்கு வரணும். இதுக்காக ஆண்டவர் சித்தம் ஸ்தோத்திரம் 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 கோடிக்கணக்கான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கார். அவர் தேவன் திட்டமா கடன் வாங்காம தேவ சித்தம் இருக்கணும். அவருக்கு எல்லாம் பணம் தேவையும் எல்லாருக்கும் பணங்கள் அவர் அக்கௌண்ட்ல விழுந்துனே இருக்கணும். நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணணும், இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு சொல்லணும். நீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி இது தேவ சித்தமான காரியம். ஏன்னா நான் பல நாள் இந்த மகளுடைய படிப்புக்காக ஜிபிச்சிருக்கிறேன். நானும் பாஸ்டர் சியோனும் 1/2 மணி நேரம் கூடி போன்லையும் தனியாவும் நான் அனுதினம் ஜெபத்துல ஜெபிச்சிருக்கிறேன். அதனால இது தேவ சித்தம். கர்த்தருக்கு வாய்ப்பு கட்டாயமா செய்வார். அதனால நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் எல்லாரும் உங்களால பணம் சப்போர்ட் பண்ணுங்க. முடியலனா கூட ஆனா ஸ்தோத்திரம் அதை மட்டும் தவறவே தவறாதுங்க. பணம் கொடுக்க முடியாதவங்கள எல்லாருமே ஊழியக்காரன் குடும்பத்துக்காக ஊழியக்காரன் தேவன் ஜனங்களுக்காக வச்சுக்கிறது. இந்த சபை விசுவாசம் அத்தனை பேரும் அவர்கள் செய்ய வேண்டிய அன்பின் காரியங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம். அப்போ பெரிய காரியத்தை தேவன் வாழ்க்கையில செய்வார். இந்த அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுவோம்னு சொல்லுது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால சியோனுக்கும் சியோனுடைய குடும்பத்துக்கும் சியோனுடைய மகளுக்கும் அவர்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்கிறவங்கெல்லாம் அதே மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு வச்சிடாதீங்க, முழுசும் பார்த்து கேளுங்க. இந்த வார்த்தை இந்த காரியங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதம். உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.